இந்தியன் கார் மார்க்கெட்டுக்கு சிறந்த மாதம் எது அப்படின்னு கேட்டா அது அக்டோபர் மாதத்தை சொல்ல முடியும். தீபாவளி அப்படிங்கிறதுனால இந்தியா முழுக்க எக்கச்சக்கமான கார்கள் விற்பனையாகும். கூடவே கார் நிறுவனங்களும் எக்கச்சக்கமான அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் மற்றும் புதிய வேரியன்ட்ஸை லான்ச் பண்ணுவாங்க. நூற்றுக்கணக்கான கார் மாடல்கள் இருந்தாலும் நாம குறிப்பிட போற இந்த 25 கார்கள் தான் இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல அதிகமா விற்பனையாயிருக்கு. சோ வித்அவுட் வேஸ்டிங் டைம் இந்தியாவிலேயே அதிகமா விற்பனையான டாப் 25 கார்ஸ் இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல எது அப்படிங்கறத இந்த வீடியோல குயிக்கா பார்க்கலாம். 25வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டே நிறுவனத்தோட ஹேட்ச்பேக்கான கிராண்ட் ஐட்டன் நியோஸ். 6235 கார்கள் விற்பனையாயிருக்கு ஹியூண்டே கிராண்ட் ஐட்டன். கடந்த வருடமும் கிட்டத்தட்ட இதே நம்பர்ஸ் தான் விற்பனையாயிருந்தது. ஹியூண்டே எக்ஸ்டர் லான்ச் ஆன பிறகு இந்த காரோட சேல்ஸ் வால்யூம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா சிட்டி டிரைவர்ஸ்க்கு பட்டர் ஸ்மூத் ஸ்டியரிங் மற்றும் பிராக்டிகலான ஹேட்ச்பேக்கா இருக்கிறதுனால இன்னுமே ஹியூண்டே கிராண்ட் ஐட்டன் நியோஸோட சேல்ஸ் வால்யூம் கண்டினியூ ஆகுது. 24வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா எஸ்யூவி. ஒரு காலகட்டத்தில் டாப் 10 இடத்துல கான்ஸ்டன்டா இடம் பிடிச்சிட்டு இருந்த கியா செல்டோஸ் இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல பெரிய டவுன்ஃபால சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 6365 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாலும் கடந்த வருடம் இதே சமயத்துல 12362 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு கியா செல்டோஸ். டிஸ்பைட் ஃபெஸ்டிவ் சீசனுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் மற்றும் ஸ்பெஷல் எடிஷன்ஸை லான்ச் பண்ண பிறகும் கியா செல்டோஸோட சேல்ஸ் வால்யூம்ல பெரிய முன்னேற்றம் இல்ல. ஹியூண்டே கிரெட்டாவோட லேட்டஸ்ட் ஜெனரேஷன் லான்ச்சும் இதற்கு முக்கியமான காரணம். 23வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா காரன்ஸ். 6384 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 5355 கார்கள் தான் விற்பனையாயிருந்தது. கிட்டத்தட்ட 19% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கியா காரன்ஸ். 7 சீட்டர் செக்மெண்ட்ல தவிர்க்க முடியாத காரா இப்போ காரன்ஸ் மாறி இருக்கு. 22வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டே எக்ஸ்டர். 7127 கார்கள் விற்பனையா இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல பெரிய இம்பாக்ட கொடுக்க முடியல ஹியூண்டே எக்ஸ்டர்னால. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 12% குறைவாகவே விற்பனையாயிருக்கு ஹியூண்டே எக்ஸ்டர். டாடா பஞ்சுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ண முடியல ஹியூண்டே எக்ஸ்டரால. 21வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட தார். 7944 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 5593 கார்கள் தான் விற்பனையாயிருந்தது. கிட்டத்தட்ட 42% வளர்ச்சி சந்திச்சிருக்கு மஹிந்திரா தார். தார் ராக்ஸோட புதிய லான்ச் காரணமாக தாருக்கு பெரிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. இதன் காரணமா ஃபெஸ்டிவ் சீசனும் ஒன்னு சேர்ந்ததுனால டெலிவரிஸை இன்க்ரீஸ் பண்ணி மஹிந்திரா நிறுவனம் இந்த நம்பர்ஸை அச்சீவ் பண்ணிருக்காங்க. 42% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மஹிந்திராவோட தார் பிராண்ட். 20வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட ஆல்டோ. 8548 கார்கள் விற்பனையாயிருந்தது. ரெஸ்பெக்டபிளான நம்பர்ஸ் தான் அப்படின்னாலும் ஆல்டோவோட ஸ்டாண்டர்டுக்கு இது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த வருடம் இதே சமயத்துல 11200 கார்கள் விற்பனையாயிருந்தது. கிட்டத்தட்ட 24% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு மாருதி சுசுகியோட ஆல்டோ. 19வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோடாவோட இனோவா கிறிஸ்டா மற்றும் ஹை கிராஸ் ஒன்னு சேர்ந்து 8838 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 8% வளர்ச்சி சந்திச்சிருக்கு இந்த பெரிய ஃபேமிலி கார்கள். 2 கார்களுமே கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு மேல விலை வரும் ஆன் ரோட் பிரைஸ். 18வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட XUV 300. இந்த ஃபெஸ்டிவ் சீசனோட பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொன்னா மஹிந்திராவோட 3XO தான் சொல்ல முடியும். 9562 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 300 இருந்தப்ப 4865 கார்கள் தான் விற்பனையாயிருந்தது. கிட்டத்தட்ட 100% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது சேல்ஸ் கம்ப்ளீட்டா டபுள் ஆயிருக்கு. 17வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா சானட். நாம ஏற்கனவே கியா செல்டோஸ் எப்படி 50% குறைவா விற்பனையாயிருக்கு அப்படின்னு சொல்றோமோ, ஆனா சானட் அதற்கு எதிர்மறையா 50% அதிகமா விற்பனையாயிருக்கு. 9699 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 6500 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. 16வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட பொலிரோ. 9850 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடமும் கிட்டத்தட்ட இதே நம்பர்ஸ் தான் விற்பனையாயிருந்தது. இது பொலிரோ மற்றும் பொலிரோ நியோவோட கம்பைன்டு சேல்ஸ் வால்யூம் ஆகும். 15வது இடத்தை பிடிச்சிருக்கிறது XUV 700. 10435 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 12% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு XUV 700. இதற்கு முக்கியமான காரணம் மஹிந்திரா ரீசெண்டா பண்ண பிரைஸ் கட் மற்றும் டாப் அண்ட் வேரியண்ட்டை 20 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல கொண்டு வந்தது அப்படின்னு பல காரணங்கள் இருக்கு. டெலிவரிஸும் இப்ப ஸ்பீடப் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா 10,000 நம்பர்ஸ்க்கு மேல விற்பனை செய்யறாங்க. 14வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டே வென்யூ. 10901 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 11580 கார்கள் விற்பனையாயிருந்தது. 6% குறைவா தான் விற்பனையாயிருக்கு ஹியூண்டே வென்யூ. 13வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட ஈகோ. 11653 கார்கள் விற்பனையாயிருந்தது. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 10% குறைவா விற்பனையாயிருந்தாலும் ஒரு அவுடேட்டட் மாடலுக்கு இந்த நம்பர் ரொம்பவே ரெஸ்பெக்டபிளான நம்பர்ஸ் ஆகும். 12வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி டிசையர். 12698 கார்கள் விற்பனையாயிருக்கு. இந்த மாதம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சா கூட இவ்வளவு நம்பர்ஸை விற்பனை செஞ்சிருக்காங்க மாருதி சுசுகி நிறுவனம். கமர்ஷியல் பையர்ஸ் இந்த காரை விரும்பி வாங்குறது இதற்கு முக்கியமான காரணமா இருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 14699 கார்கள் விற்பனையாயிருந்தது.
14% குறைவா தான் விற்பனையா இருக்கு மாருதி சுசுகியோட டிசையர். அடுத்து நாம பார்க்க போறது மாருதி சுசுகியோட வேகனார். வேகனார் 13,922 கார்கள் விற்பனையா இருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 22,080 கார்கள் விற்பனையா இருந்தது. கிட்டத்தட்ட 37% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு மாருதி சுசுகி வேகனாரோட சேல்ஸ் வால்யூம். மக்கள் எந்த அளவுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மற்றும் எஸ்யூவிஸ் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு 37% வீழ்ச்சி, அதுவும் வேகனார் மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடலுக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ரெண்ட்ல எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுது. 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாரா. 14,083 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இதே நம்பர்ஸ் தான் கியா செல்டோஸ் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ கிராண்ட் விட்டாரா இந்த நம்பர்ஸ் விற்பனை செய்யறாங்க. கிட்டத்தட்ட 30% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கிராண்ட் விட்டாரா. 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா நெக்ஸான். எப்பவுமே டாப் 10ல டாடா நெக்ஸான் நிரந்தர இடம் பிடிச்சிருக்கு. கடந்த மாதமும் 14,759 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 13% குறைவா தான் விற்பனையாயிருக்கு டாடா நெக்ஸான். 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹேந்திராவோட ஸ்கார்பியோ என் மற்றும் ஸ்கார்பியோ கிளாசிக் ஒன்னு சேர்ந்து 15,677 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 15% அதிகமாக தான் விற்பனையாயிருக்கு. கன்சிடரிங் ஸ்கார்பியோட சைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சேல்ஸ் வால்யூம் ரொம்ப ரெஸ்பெக்டபிளான நம்பர்ஸ் ஆகும். 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா பஞ்ச். மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல டாடா பஞ்ச் அன்பீட்டபிளா 15,740 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 3% சேல்ஸும் அதிகமா இருக்கு டாடா பஞ்சுக்கு. 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட பலேனோ. 16,082 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடமும் கிட்டத்தட்ட இதே நம்பர்ஸ் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. எக்கச்சக்கமான கார்கள் மைக்ரோ எஸ்யூவி மற்றும் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல லான்ச் ஆனாலும் பலினோவோட சேல்ஸ் வால்யூம் இன்னுமே கண்டினியூ ஆகுது. 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட ஃப்ராங்ஸ். கிட்டத்தட்ட பலினோட ஸ்போர்ட்டியர் வெர்ஷன் தான் ஃப்ராங்ஸ் அப்படின்னாலும் 16,000 கார்கள் தனியா ஃப்ராங்ஸ் விற்பனை ஆகுது. ஒட்டுமொத்தமா ஒரு பலினோ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 30,000 கார்களுக்கு மேல விற்பனை ஆகுது இந்தியன் மார்க்கெட்ல. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது ஃப்ராங்ஸோட சேல்ஸ் வால்யூம் 45% அதிகரிச்சிருக்கு. இதுவுமே ஃப்ராங்ஸோட சேல்ஸ் ட்ரெண்ட்ல நோட்டபிள் டிஃபரன்ஸா பார்க்க முடியுது. 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி பிரெஸா. சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ்ல நம்பர் 1 காரா இப்போ பிரெஸா மாறி இருக்கு. 16,565 கார்கள் விற்பனையாயிருக்கு. எப்பவுமே இந்த ஸ்பேஸை நெக்ஸான் தான் வச்சிருப்பாங்க. இப்ப நம்பர் 1 சப் 4 மீட்டர் எஸ்யூவியா பிரெஸா இருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 3% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டை கிரெட்டா. கிரெட்டாவோட செக்மெண்ட்ல எல்லா கார்ஸோட சேல்ஸ் வால்யூமும் ஈட்டப் பண்ணிடுச்சு அப்படின்னு நான் சொல்லணும். அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்னான செல்டோஸா இருக்கட்டும், ஹை ரைடர் மற்றும் பல கார்களுடைய சேல்ஸ் வால்யூமை கிரெட்டாவே ஈட்டப் பண்ணுது. 17,500 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 34% வளர்ச்சி சந்திச்சிருக்கு ஹியூண்டை கிரெட்டா. சோ ஹியூண்டை கிரெட்டாவோட ஃபேஸ் லிஃப்ட் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். 17,539 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 15% குறைவா தான் விற்பனையாயிருக்கு அப்படின்னாலும் இவ்வளவு எஸ்யூவிகள் இருக்கும் போதும் ஒரு ஹேஷ்பேக் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்த பிறகு ஸ்விஃப்ட்டுக்கு பெரிய வரவேற்பு இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கு மாறாக இன்னுமே ஸ்விஃப்ட்டுக்கு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட எம்பிவியான எர்டிகா. 18,785 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 32% வளர்ச்சியும் சந்திச்சிருக்கு. நீங்க மக்களுக்கு தேவையான பிராக்டிகலான ஃபீச்சர்ஸ் மற்றும் ஸ்பேஸ் கம்ஃபர்ட்டை அஃபோர்டபுளான பிரைஸ்ல கொடுத்தா தானா அந்த கார்கள் விற்பனை ஆகும் அப்படிங்கிறதுக்கு எர்டிகா ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இருக்கு. சோ ஓவராலா இந்தியன் மார்க்கெட்ல அதிகமா விற்பனையா இருக்கிற இந்த டாப் 25 கார்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.